படம் சூப்பராக இருக்குது பிரதர். படம் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை. டேரக்டருக்காக இருக்கட்டும், மனோ சார் பையன் நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. ஆர்கே சுரேஷ் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரியும் நமக்கு. அவரோட ஸ்டார்டிங் படத்துலேருந்து அவருக்கு ஈக்குவலாக இவர் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நல்ல ஒர்க்காக இருக்குது மியூசிக். எஸ்பெஷலி ஆர்கே சுரேஷ் சாருக்கு போட்ட அந்த பிஜிஎம்லாம் மேக்ஸிமம் நம்ம என்ன வச்சுப்போம், ஒரு நெகட்டிவ் ஷேட் எடுக்கிற கேரக்டருக்கு எதுக்காக மாஸ் பிஜிஎம்ஸ் போடணும்னு பார்ப்பாங்க. ஒரு மாதிரி இந்த த்ரில்லர் மாதிரியோ இல்லை எதனா கில்லருக்கு போடுற மாதிரி மியூசிக்கும் போட்டு முடிச்சுடுவாங்க. ஆனால் அவங்க பண்ணது அந்த சீனுக்கு இன்னும் நல்ல ஒரு பூஸ்டப் தந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வைஸாக இருக்கட்டும், கதை வைஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி மெசேஜ், அவங்க தந்த அந்த மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க அந்த 10 பசங்க வரும்போது அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி தோணுங்குத விஷுவலாக இருப்பாங்க. அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது இந்த வேர்ல்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாகவே நமக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அதை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்லாம் அவங்களாம் எப்படி சாகுறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே செத்துருவாங்க. அவங்க எப்படி செத்தாங்க, அதுக்கு பின்னாடி அதை செஞ்சவங்க எப்படி செத்தாங்கிற மாதிரி. அது எப்படின்னா நீ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதை யூஸ் பண்ணால் நீ என்ன எல்லாமே பேசியிருந்தாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு வரதுக்கு யோசிக்காதீங்க, ஃபேமிலியோடு வந்தால் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போவீங்க. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது ஆக்டிங். அதாவது ரொம்ப சூப்பராக பண்ணிவாங்கன்னு இல்லை, சுமாராக இருக்குன்னு இல்லை. அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அப்படியே இருக்குது கரெக்டாக. ஆமாம், எல்லாரும் பார்க்கலாம். இப்போ வட்டக்காலம் தானே கேட்குறீங்க, நல்லா இருக்குது சார் படம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, போதையால் வந்து ரொம்ப அழியாதீங்கன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் நடந்த உண்மை சம்பவம் இந்த திரைப்படம். அது மெயின் என்ன, அந்த கஞ்சா இது பார்த்தீங்களா, கஞ்சாவை விட ஒரு பவர்ஃபுல்லானது இந்த மேஜிக் மஷ்ரூம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடைக்கானல் இருக்கிற நிலத்தில் தான் விளையுது, பல்புன்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை வந்து எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறாரு நம்ம ஆர்கே சுரேஷ். ஆனால் அது அடையிறதா இல்லையான்னு தான் அந்த படத்தோட அதுக்கு உண்டான இது எவ்வளோ அடையணும்னு நினைக்கிறாரு. பலவிதமான கொடைகள் பண்ணுறாரு இதால். ஆனால் அவரால் முடியல, ஏன்னா அது பரம்பரை சொத்து கதாநாயகிட்ட தான் இருக்குது. இது இடையில வந்து ஏகப்பட்ட கேங்ஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணுறாரு. ஆர்கே சுரேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். ஏன்னா ரொம்ப ஃபுல் ஸ்கோப் வந்து அவர் தான் கொடுத்துருக்காரு. 2 பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பா மாதிரியும் தெரியும். ஆனால் அந்த 2 பசங்களுக்கு அவர் தான் வில்லன்னு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க படம். கதை நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஊமியா கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம பாடகர் மனோ, அவரோட கதாபாத்திரம் நல்லா இருக்குது. கதாநாயகியோட அப்பா தான் அவருக்கு வந்து ஒரு 2-3 சீன்ஸாக நிறைய கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் சீன் வந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு மனோகர் சாருக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் நல்லாவே ஸ்க்ரீனில் வந்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. போடிக்காம தான் போகுது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படம் ஒரு தடவை வந்து பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுலாம் கேவலமான படம் இல்லை சார். எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க சார். வட்டக்கானல் நல்லா இருக்குது. சாங்ஸு, ட்ரக்ஸு மெயினாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரக்ஸு மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதனால இவ்வளோ கஷ்டம் வருது, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது கஷ்டம், ட்ரக்ஸை முதல்ல இது பண்ணணுன்றது சோஷியல் மெசேஜாக இருக்குது. இது கண்டிப்பாக ஹீரோயின் சூப்பர். ஹீரோயின் வந்து பேச முடியாமல் பண்ணுற ஹீரோயின், அவங்க ஆக்ஷனால் காமிக்கிறது ரொம்ப அழகாக சட்டில்டாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஹீரோயின். அப்புறம் துருவன் மனோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃபிலிமாக மாதிரி தெரியல. துருவன் மனோ வந்து நிறைய படம் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாரு. கபாலி விஸ்வந்தா இருக்கட்டும், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஷரத், KPY ஷரத், கோமாளி ஷரத் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸ் அல்டிமேட், இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விதமாக நல்லா இருக்குது. கேமரா சூப்பராக இருக்குது. கேமராமேன் ஆனந்த் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. உனக்கே சாங் வந்து எங்களுக்கு அப்படியே மைண்டில் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் லப்டப் சாங்கு, சேடான சாங், எல்லாமே சாங்ஸ் அல்டிமேட். மியூசிக் டைரக்டர் கேட்கவே வேணும், சார் எப்போவுமே அல்டிமேட் கலக்கிடுவார். அவர் அருமையாக பண்ணியிருக்கிறார். எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஃபாத்திமா பாபுவாக இருக்கட்டும், நரேன் சாராக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. ஹோல் டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது. இந்த டைமில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது படம். ட்ரக் ஒருத்தர் எப்படிலாம் மாற்றும், அது எவ்வளோ கெடுதல்ன்றதை சொல்ல வந்திருக்காரு. டேரக்டர் சொல்ல வந்ததே நினச்சது கரெக்டாக ஸ்க்ரீன்
பிளேல கொண்டு வந்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லாவே. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. படத்து கூட நல்லா பிளெண்ட் ஆகி தெரியுது. படம் பார்க்கும்போது அவுட்புட் நல்லா இருக்கு படம். ஸோ எல்லாரும் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, எதுலேயுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்தது, அது கன்ஃபார்ம் சொல்லணும். மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. வட்டக்கானல் படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காசி டாக்கீஸில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்கிறது தான், இது ஒரு போல்டான கண்டென்ட்டு. இந்த போல்டான கண்டென்ட் ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கண்டென்ட்டுங்கெல்லாம் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன படங்கள் பெரிய படங்கள் பார்க்காம ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ருவ் அண்ட் மனோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒண்டர்ஃபுல் லான்ச் இந்த படம். மீனாட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும், நானும் அதில் நடிச்சிருக்கேன், அதான் எனக்கு நானே வாழ்த்து சொல்லிக்கிறேன். அண்ட் டேரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை இவ்வளோ கமர்ஷியலாக சொல்ல முடியுன்றதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேரணும். கட்டாயமாக மக்களாகிய நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நிறையா தேட்டர்ஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ நிறைய தேட்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்தா தான் இந்த படம் வெளியில் வரும். அதற்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் டு த பப்ளிக் அண்ட் ஃபார் த மீடியா அண்ட் ப்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச். பார்த்தவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஒரு சில பேருக்கு இது கட்டாயமாக இது பிடிக்காது. ஏன்னா வந்து ரொம்ப ராவாக இருக்கும் படம், பயங்கர ஃபைட்டு, ரொம்ப நிறைய சம்பவங்கள்லாம் இதில் இருக்குது. அதனால் வந்து சில பேருக்கு அது கொஞ்சம் பிடிக்காது தான். ஆனால் வந்து ஜென்ரலாக மக்கள் வந்து வெளியில் வரும்போது ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ பப்ளிக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. என்னுடைய கேரக்டருக்கும் ரொம்ப நல்லா என்ன வாழ்த்து சொன்னாங்க. அது நானே சொல்லிடக்கூடாது, நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க். படம் நல்லா தான் இருந்தது. வட்டக்கானல் சூப்பராக படம் இருந்தது. ட்ரக் பற்றி தான், ட்ரக் யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. சாங்ஸ் நல்லா தான் இருந்தது. ஃபைட் சூப்பராக, ஃபைட் பேஸ் சூப்பராக தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம் எனக்கு சில பிடிச்சிருந்தது. பிஜிஎம் நல்லா தான் இருக்குது. ஆர்பி ஷோ சூப்பராக இருந்தது. உண்மையாக ஒரு போனால் நல்லா தான் இருக்குது. அவருக்கு எப்பயும் போல் எல்லாரும் பார்க்கலாம், நம்மளே பார்க்கலாம். இந்த யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம் மெயினாக இது. எனக்கு இதில் படத்தை பிடிச்சது பார்த்தா பிஜிஎம் எனக்கு அந்த காரு சூப்பராக இருந்தது. மேலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம்மா, ட்ரக் பார்த்தேன். அந்த ட்ரக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னன்னா கடைசியில் சாவ தான் போகிறேன். இது மாதிரி ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் படத்தையும். உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும், ஃபேமிலியாக பார்க்கலாம்.